நம்ம எந்த உணவை சமைக்கணும் அப்படின்னா, சமைச்சு எந்த உணவை சாப்பிடணும் அப்படின்னா, எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதைத்தான் நம்ம சமைச்சு சாப்பிடணும். பச்சையாக சில உணவு வந்து இப்போ பார்த்திங்கன்னா பிரண்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரண்டை துவையல் அதை ஏன் சமைக்கணும் அப்படின்னா, அது கூட நிறைய பொருளை வேறு சேர்க்கணும். பச்சையாலாம் நீங்கள் வந்து தனியாக கூட வந்து வதக்கி கூட தனியாக சாப்பிட முடியாது. அதை பச்சையாலாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு நிறைய கூட்டு பொருள் வேறு சேர்க்கணும், தேங்காய் சேர்க்கணும், புளி சேர்க்கணும். அப்போ தான் அதை நீங்கள் சாப்பிட முடியும் துவையலாக. அப்போ அதைத்தான் நீங்கள் வந்து சமைச்சாதான் சாப்பிட முடியும், இந்த மாதிரி நிறைய பொருள் சேர்த்தா தான் அதை சாப்பிட முடியும்னா மட்டும்தான் நிறைய பொருள் சேர்த்து சாப்பிட்ணும். தேவையே இல்லாமல் நிறைய பொருளை சேர்த்துக்கிறது, சமைக்கிறது அது மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய நேரம் வீணாகுதில்ல. ஒரு நேரத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு தக்காளி பழத்தை பச்சையாக சாப்பிட முடியும், அது எதுக்கு அப்புறம் குழம்புல போட்டு பண்ணிகிட்ருக்கீங்க? பச்சையாக சாப்பிட்ணும். தக்காளி பழத்தை பச்சையாக சாப்பிட முடியும், தேங்காவை பச்சையாக சாப்பிட முடியும், அப்புறம் எதுக்கு அதை சமைக்கிறீங்க? சமைக்கக்கூடாது. இப்போ வந்து வாழைப்பழத்தை பச்சையாக சாப்பிட முடியும்ல, அது என்றைக்கா நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட்ருக்கோமா? சாப்பிட மாட்டோம், அப்படி தானே? அப்போ வேக வச்சு சாப்பிட்டா சரி போகல. அது மாதிரி தான் காய்கறிகளும் அப்படி தான். ஒரு வாழைக்காவை நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியும் அப்படின்னா பச்சையாக தான் சாப்பிட்ணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு பச்சையாக சாப்பிட முடியாது, காரம். அப்போ அதை சமைச்சு தான் சாப்பிடணும், வேறு வழியெல்லாம் சமைச்சே ஆகணும், சமைச்சு தான் சாப்பிட முடியும். நீங்கள் பிரண்டை, நான் ஏற்கனவே முதல்ல பிரண்டை சொன்னல, பிரண்டையெல்லாம் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க, அவ்வளோதான். தொண்டையெல்லாம் அப்படியே கீர்னா மாதிரி இருக்கும். ஏதோ வந்து குச்சியை வச்சு கீர்னா எப்படி இருக்கும், தொண்டைக்குள்ளே குச்சியை வச்சு கீர்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அப்போ வேறு வழியே இல்லை, அதை வந்து வதக்கி அது கூட வேறு நிறைய பொருள்லாம் போட்டு தேங்காய் அது இதுன்னு போட்டு தான் அப்போ சாப்பிட முடியும். அப்போ அதைத்தான் நம்ம வந்து சமைக்கணும். இந்த மாதிரி வேறு பச்சையாக சாப்பிட முடிகிற அத்தனையும் நம்ம பச்சையாக சாப்பிட்ணும். சமைச்சாதான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற பொருளை மட்டும்தான் நம்ம சமைச்சு சாப்பிட்ணும். அப்போ நான் என்ன ஆகுதுன்னா நேரம் மிச்சமாகுது. சும்மா எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். கடைசியில் பார்த்தா பச்சையாக இவங்க சாப்பிட்றதே இல்லை. எதுக்காக எல்லாத்தையும் சமைக்கக்கூடாது அப்படின்னா, பச்சையாக சாப்பிட்றத பச்சையாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாத்தையும் சமைக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம பச்சையாக எதுவுமே சாப்பிட்றதில்ல. நீங்கள் நினச்சி பாருங்கள், நேற்று நீங்கள் என்ன பச்சையாக சாப்பிட்டீங்க? பச்சை உணவுகள் நேற்று என்ன சாப்பிட்டீங்க? இப்போ கீரையெல்லாம் பார்த்தா பச்சையாக சாப்பிடலாம், அதையும் சமைக்கிறாங்க, கடையிறாங்க. அதில் உள்ள நன்மையே குறைவாக தான் கிடைக்கும். பச்சையாக சாப்பிடும்போது தான் அதில் நிறைய நன்மை கிடைக்கும். பச்சையாக சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டா போதும். அதுவே நீங்கள் சமைக்கும்போது நிறைய கீரை எடுத்து சமைக்கணும், கடையணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தேவையில்லாமல் நம்ம உணவை வேஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் சமைக்கும்போது நிறைய சாப்பிட்லாம், அப்படிங்கும்போது என்ன பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. அப்போ என்ன அர்த்தம், சமைச்சு நம்ம நிறைய உணவு சாப்பிட்றோன்னு அர்த்தம். ஆடம்பரமாக அதை வந்து செலவு பண்ண வேண்டிய, தேவைக்கு அதிகமாக நம்ம நிறைய உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னு அர்த்தம். பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சம் போதும். இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பச்சையாக சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவீங்க? இவ்வளோ தான் சாப்பிடுவீங்க. அதுவே வந்து அவிச்சா இவ்வளோ சாப்பிடுவீங்க. அப்போ இவ்வளோது வீணாக போகுதில்ல. பச்சையாக சாப்பிட்டா இவ்வளோ தான் சாப்பிடுவீங்க, அவிச்சு சாப்பிடும்போது 2-3 மடங்கு அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா 2-3 மடங்கு அதில் வீணாக தான் போகுது. வீணாக நம்ம சாப்பிட்றோம். 1 கிலோ இருந்தால் ஒரு வாரத்துக்கு கூட சாப்பிட்லாம். அதுவே நீங்கள் 1 கிலோ பச்சையாக சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம். எது மரவள்ளி கிழங்கு. அதுவே நீங்கள் அவிச்சு சாப்பிட்டா ஒரு வேலைக்கு தான் அது பத்தும். இப்படி தான் பாருங்கள். இதில் ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அளவுக்கு அதிகமான உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் அளவுக்கு அதிகமான உணவை உற்பத்தி செய்வதற்கு காரணமாக இருக்குது. இப்போ தக்காளி வந்து பச்சையாக சாப்பிட்டா 1-2 சாப்பிடுவீங்க, அதுவே வதக்கி சாப்பிட்டா ஏதாவது கூட்டு விட்டு பொரியல்னா விட நிறைய சாப்பிடுவீங்க. இப்போ நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்றோம். பச்சையாக சாப்பிட்டா மனிதர்களுக்கு கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அந்த கொஞ்சமே போதுமானது, கொஞ்சம் தான் சாப்பிட்ணும். பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சம் தான் சாப்பிட்ணும். இவங்க என்னென்னா வயிறு நிறைய சாப்பிட்ணும் கரெக்டாக வயிறு வீங்கி தான் போச்சு. வயிறு வீங்கி தொங்க ஆரம்பிச்சிச்சு, தொப்பை வந்துருச்சு. மூஞ்செல்லாம் தொப்பை போட ஆரம்பிச்சிச்சு. மூஞ்சிலையும் தொப்பை போடும், மூஞ்சியும் தொங்கிருச்சுனாலே அதான் தொப்பை தான். தொப்பைன்னா என்ன தெரியுமா, அது வயிறில் வந்தால் தான் தொப்பை கிடையாது. தொப்பைன்னா தொங்குதுன்னு அர்த்தம். மூஞ்சில் சதை குண்டாகி முகம் தொங்கும், அப்புறம் மார்பு தொங்கும், அப்புறம் வயிறு தொங்கும், கால் சதை எல்லாம் உடம்பே தொங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் தொப்பை. தொப்பைன்னா வயிற்றில் மட்டும் கிடையாது, வயிற்றில் தெளிவாக தெரியும், எல்லா இடத்துலையுமே தெளிவாக தெரியும். அதனால் வந்து எதை சாப்பிட்ணும் பச்சையாக, அப்போ தான் நேரத்தை மிச்சப்படுத்தணும். சமைக்கிறது ஒன்றும் ஈஸி கிடையாது. சும்மா ஒரு தேங்காவை உடனே அப்படி சாப்பிட்ருங்க. அது எதுக்கு வந்து இப்போ சமைச்சு சாப்பிட்றீங்க, அதுக்கு நேரம் செலவழிச்சிக்கிட்டு. நேரங்கிறது எவ்வளோ வேலை. அந்த நேரத்தில் நீ படுத்து தூங்கலாம், அல்லது விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், உட்காந்து பேசலாம், யாருக்காக உதவி பண்ணலாம், அல்லது இன்னொரு செடிக்கு தண்ணி ஊற்றலாம், விவசாயம் பண்ணலாம். எவ்வளோ அந்த நேரத்தில் நம்ம பயனுள்ள வேலைகள் எவ்வளோ செய்யலாம். அதனால் சமைக்கிறோன்ற பேரில் நிறைய நேரத்தை வீணடிச்சிட்ருக்குறோம்.
எதை சமைக்கணும்? பச்சையாக சாப்பிடக்கூடிய விஷயத்த பச்சையாக தான் சாப்பிட்ணும். பச்சையாக இதை சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னா மட்டும்தான் அதை சமைக்கணும். நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால தான் நிறைய சாப்பிட்றோம். அப்போ நிறைய உணவு வீணாக போகுது. பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் சாப்பிட்டாலே போதுமானது. நமக்கு தேவையான சத்து அதில் கிடச்சிரும். நீங்கள் தேங்காவை எவ்வளோ தான் அவிச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, அதில் உள்ள சத்து அந்தளவுக்கு இருக்கும். பச்சையாக சாப்பிடும்போது அதில் நிறைய சத்து இருக்கும். வயிற்றில் புண் வராது, எல்லாம் நல்லாயிருக்கும்.